எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தரை ஒப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி நம்ம இன்னொருத்தரோட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிடும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. இந்த சொசைட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு ஒன்று வச்சிருக்கு இல்லையா, வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம். நம்ம நமக்கு வீடு சொந்தமாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் புதுசாக இருக்கணும், அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த எது டாப் எண்டில் இருக்கோ அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும், நம்மளோட குழந்தைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் நீங்கள் படிக்க வைக்கணும், காலேஜ் போகக்கூடியவங்களாக இருந்தால் ஒரு நல்ல பேர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு காலேஜில் படிக்க வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. மாதமான ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு சம்பாத்தியம் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இன்கம் வர்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நினைப்பாங்க. ஆனால் உண்மை அதுதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வெளியிலேருந்து சில பேரை நம்ம நினைக்கிறோங்க இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சில பேரை நம்ம பார்ப்போம் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய கவலை, உண்மையிலுமே அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா கவலையோடு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சவன் இறைவன் மட்டும்தான். இந்த மாதிரி தான் 2 பேர் நதி இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன மீன் துள்ளி குதிச்சு சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் 2 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே பாரு அந்த சின்ன மீன் எவ்வளவு அழகாக துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினா அது மீன் குட்டி தான். எவ்வளோ அழகாக, அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கு பாரு, கவலையே கிடையாது, அது சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார். நீ என்ன மீனான்னு கேட்குற, நீ என்ன மீனா, நீ மீனாக இருந்தால் தான் மீன் சந்தோஷமாக இருக்கா இல்லை கவலையாக இருக்காங்கிறத உன்னால் சொல்ல முடியும். துள்ளி குதிச்சு சந்தோஷமாக விளையாடுறத மட்டும் பார்க்குறல்ல நீ. இப்படி யோசிச்சு பாரு, அந்த மீன் தன்னை விட பெருசாக இருக்கக்கூடிய மீன் கிட்ட உணவாகாமல் அதை தன்னை பாதுகாத்துக்கணும். இவ்வளவு அழகாக துள்ளி குதிக்குதுன்னு சொல்கிற ஒரு செகண்டில் மேலேருந்து ஒரு பறவை கொத்திட்டு போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தெரியுமா? மீனவர்களோட வலையில் அது மாட்டாமல் தன்னை பாதுகாத்துக்கணும். அப்படியே மாட்டினாலும் கடைசி நேரத்தில் அது தப்பிக்கிறதுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு வையேன், இங்கெல்லாம் தப்பிச்சு மனுஷனுக்கு அது உணவாயிடும். என்ன சொல்கிற, மீன் சந்தோஷமாக இருக்குன்னு இவரால் இப்போ பதில் பேச முடியல. இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் அவங்களுடைய கவலைகளை, அவங்களுடைய துக்கங்களை எல்லாம் வெளிப்படையாக காட்டிடுவாங்க. எவ்வளவோ பேர் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கவலை, அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கும் இறைவனுக்குமானது. இன்னும் சில பேர் இப்படி பேசி நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, ஒருத்தனை பார்த்தேன்னு வையேன், இவன் என்ன இவன் எப்படி அப்படிங்கிறத கரெக்டாக நான் சொல்லிடுவேன், அவனை என்னால் கரெக்டாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியாலஜியே தப்புங்க. அது எப்படிங்க ஒரு மனுஷனை பற்றி முழுசாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்? அவன் என்ன நினச்சி எதை செய்கிறான் அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் சொர்க்கவாசி, இவன் என்ன பண்ணாலும் இவன் பண்ணக்கூடிய எல்லாமே நல்ல விஷயமா இருக்குதுப்பா, இவன்லாம் டைரெக்டாக சொர்க்கம் போயிடுவான், எல்லாம் இவன் சொர்க்கத்தில் தான் போடுவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி உங்களால் அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும்? அவங்க என்னென்ன தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி சில பேர் நம்ம முத்திரை குத்தி வச்சுருப்போம், இவன்லாம் நரகத்துக்கு தான் போவான், பண்ணுறதெல்லாம் தப்பு, பேசுகிறதெல்லாம் போய் இவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கெல்லாம் சொர்க்கம்லாம் கிடையாது அப்படின்னு சில பேருக்கு நீங்கள் முத்திரை குத்தி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு நன்மையை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அதை தெரிந்தவன் இறைவன். இவனை சொர்க்கவாசினும் நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது, இவன் நரகவாசியும் அப்படின்னு யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இது எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன், எதை நினச்சுமே நீங்கள் ஏங்க மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.